So exercise number 1.7 பாருங்க solve the following system of homogeneous equation அப்படின்னு ஒரு equation கொடுத்திருக்காங்க. So போன exercise வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா non homogeneous equation. இப்போ நம்ம பார்க்க போறது homogeneous equation. So ரெண்டுத்துக்கும் difference எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா equal to இந்த side 0 இருந்துச்சு அப்படின்னா அது homogeneous equation. 0 இல்லாம numbers இருந்துச்சு அப்படின்னா அது வந்து non homogeneous equation. இது மட்டும் தான் different. அப்புறம் trivial non trivialனு ஒரு word யூஸ் பண்ணுவோம். unique solution அப்படினா அது வந்து trivial, infinitely many solution அப்படினா non trivial. so unique, infinitely இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் போன எக்ஸசைஸ்லயே சொல்லியிருப்பேன், 1.6 சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுனா கண்டிப்பாக மறக்காம எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ 1.5 1.6 என்ன ப்ராசஸ் பண்ணமோ சேம் டிக்டோ அதே ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நான் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் ஏல நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் 3 2 7 4 -3 -2 5 9 23. அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட்ன்ற வேரியபிள்ஸ் எழுதியிருக்கேன். பியில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதியிருக்கேன், சரிங்களா? ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே ஏல இருக்க வேல்யூ பி, அதை கம்பைன் பண்ணி 3 ரோலையும் எழுதியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 இடமும் 0 ஆகும். யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான், இந்த 3 இடமும் 0 ஆகணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1 இல்லை, நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதையே வச்சு போடுங்க, சரிங்களா? புரிஞ்சுதா நான் சொன்னது என்னன்ட்டு? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடம் 0 ஆகணும். ஸோ R2ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே R2ன்னு போட்டிங்கன்னா இங்கே R2ன்னு தான் போடணும். R2ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்பர்ஸை. R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் R1னை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி R3ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். R3ல 3ஆல் R3யை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மைனஸ் R1னை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 R2 எழுதிக்கலாம். R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12, minus 3 3s are 9, minus 3 2s are 6 0, minus 4 R1. R1னை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 3s are 12, 4 2s are 8, 4 7s are 28 0. ஸோ இங்கே சப்ராக்ஷன் இருக்கனால சப்ராக்ஷனையும் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? 12ல் 12 போயிடுச்சுன்னா 0, minus 9 minus 8 minus 17 minus 6 minus 28 minus 34, இங்கே 0. ஸோ வந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது 3R3 பண்ணணும். ஸோ R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5s are 15, 3 9s are 27, 23 into 3 69 0. அடுத்தது R1னை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15, 5 2s are 10, 7 5s are 35 0. R3யையும் R1னையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணி நான் எழுதியிருக்கேன். 15ல் 15 போயிடுச்சுன்னா 0, இங்கே 17, இங்கே 4 34, இங்கே 0. ஸோ இங்கே வந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த 2 இடம் 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடம் 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த இடம் 0 ஆகணும். ஃபஸ்ட்டு 2 ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, நான் ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம R3ல தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். R3யையும் R2வையும் ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதையும் ஆட் பண்ணுங்க. 0 + 0 0, இங்கே minus 17 இருக்குது, இங்கே plus 17 இருக்குது 0, minus 34 plus 34 0 ஆகிடும். இங்கே 0 + 0 0 தான். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 இடம் 0 ஆகிடுச்சு. ரோ ஆஃப் A, B என்னன்னு எடுத்து எழுதுங்க. ரோ ஆஃப் A, Bன்றது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இந்த ரோல பாருங்க நம்பர்ஸ் இருக்கு, இந்த ரோலையும் நம்பர்ஸ் இருக்கு, இந்த ரோல எந்த நம்பர்ஸுமே இல்லை. அப்போ மொத்தம் 2 ரோல தான் நம்பர்ஸ் இருக்கு. ரோ ஆஃப் ஏவை மட்டும் பாருங்க. ஏவை மட்டும் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் 2 ரோல தான் நம்பர்ஸ் இருக்கு, லாஸ்ட் ரோல நம்பர் இல்லை. ஸோ அப்போ இதுவும் 2, ஓகேவா? ரோ ஆஃப் A, B, ரோ ஆஃப் A ரெண்டுமே ஈக்குவல், பட் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு லெஸ்ஸராக இருக்கனால இது வந்து த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ். ஸோ நம்ம போன எக்ஸசைஸில் எழுதினோம்ல அதே தான், த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க.
நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். அண்ட் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஃபுல்லாக இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட் அப்படின்னு வரும்போது இங்கே நம்ம நான் ட்ரிவியல்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இதில் எந்த ஈக்குவேஷன் எழுதுவோம்ல அதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்கா, அப்போ 3x + 2y + 7z = 0 மைனஸ் எக்ஸோட வேல்யூ இங்கே 0, 17y - 34z = 0. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ நம்மளா சூஸ் பண்ணிக்கிறோம். என்னன்னா டீன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இசட்டோட வேல்யூ நம்மளா தான் சூஸ் பண்ணிக்கிறோம். இசட் = எனி வேரியபிள். நான் இங்கே டீன்ற வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டீயை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 17y - 17y - 34t = 0 - 17y இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 34y = 34t / -17. மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது 1 டைம், இது வந்து 2 டைம். y = -2t. ஸோ ஒய்யோட வேல்யூ -2t, இசட்டோட வேல்யூ t. அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3x + 2 × ஒய்யோட வேல்யூ -2t + 7 × இசட்டோட வேல்யூ t. 3x + - 2 2s are 4t + 7t = 0. 3x இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3t வரும். பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். 7 தான் பெரிய நம்பர். அதுக்கு என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன். ஸோ ப்ளஸ் 3t = 0. 3x ப்ளஸ் ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸு. எக்ஸ் = 3t / 3ன்னு வரும். 3 கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ என்னன்னா -t. ஸோ இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. x, y, z வேல்யூ என்னன்னு. எக்ஸோட வேல்யூ -t, ஒய்யோட வேல்யூ -2t, இசட்டோட வேல்யூ t. ஸோ இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது ஏன் நம்ம இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னா டீக்கு நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எழுதணும் t belongs to r அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் கூட எழுதணும். ஓகேவா? டீக்கு t வந்து எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். அதனால தான் இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக எழுதிக்கோங்க. we get infinitely many solution. இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா நம்ம என்ன சொல்வோம், நான் ட்ரிவியல்னு சொல்வோம். ஸோ ஆர் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. யூனிக்யூனா ட்ரிவியல், இன்ஃபைனைட்னா நான் ட்ரிவியல். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்ட மாதிரியே தான். ஸோ இதுவும் ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் 0 இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், நம்பர் இருந்துச்சுன்னா அது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன், எக்ஸோட வேரியபிள்ஸ், பியோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூனா கோஎஃபிஷியன்ஸ் தான், அதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொன்னோன்னா அதே தான், சேம் டிக்டோ. ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்னால் ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். 2 3 -1 0. ஸோ இந்த மாதிரி 3 ரோவையும் கம்பைன் பண்ணி ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3 இடமும் 0 பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ஆக மாற்றணும். ஸோ இங்கே வேறு ரோவில் வேறு எங்கேயாவது 1 இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ R1ஐயும் R2வையும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதான் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, R2 ரோவை எடுத்து அப்படியே R1ல் எழுதிக்கோங்க. R1 ரோவை எடுத்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் R2ல் எழுதிக்கோங்க. ஓகேவா? R1ஐயும் R2வையும் மாற்றி எழுதியிருக்கோம். தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இது புரிஞ்சுதான். அடுத்தது இப்போ இந்த 2 இடத்துலையும் ஃபர்ஸ்ட் 0 ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் 0 ஆக்கலாம். ஸோ இந்த 2 இடம் 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ரோவில் இனி எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் R2 ரோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R2 ரோ, R2ன்னு போட்டிங்கன்னா இங்கே R2ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். R2 மைனஸ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் R1 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே 2 இருந்துச்சுன்னா 2ஆல் R1 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2R1. R3ல் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா R3 மைனஸ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் R1 மல்டிப்ளை பண்ணணும். 3 இருக்கனால 3R1. ஸோ ஃபர்ஸ்ட் R2ல் இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 2 3 -1 0. 2R1. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 1 2s are 2 -2 2 2s are 4 0. ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. 3 + 2 5
-1 + 4 3 0. ஸோ வந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது R3ல என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் R3ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 3R1 R1 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 3s are 3 -3 -6 0. மைனஸ் இருக்கனால மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3ல 3 போயிடுச்சுன்னா 0. 1 + 3 4 3 + 6 9 0. ஸோ வந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நான் எழுதிட்டேன். இந்த ரெண்டு இடமும் நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடம் 0 ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோலையும் இப்போ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. R3 ரோல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ R3னா R3ல தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ R3யை வந்து 5ஆலையும் மைனஸ் R2வை வந்து 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ 5R3 எழுதிப்போம். ஃபர்ஸ்ட்டு R3யை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 5 4s are 20 5 9s are 45 0. R2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 5 4s are 20 4 3s are 12 0. மைனஸ் இருக்கனால மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? 0ல 0 போயிடுச்சுன்னா 0 20 - 20 0 45 - 12 33 0. ஸோ இப்போ வந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ரோ ஆஃப் ஏ கமா பின்னு என்ன எழுதுங்க. இது வந்து எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. ரோ ஆஃப் ஏ கமா பி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனைன்னு பாருங்க. எல்லா ரோஸ்லையுமே நம்பர்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3. ரோ ஆஃப் ஏவை மட்டும் பாருங்க. ஏவை மட்டும் பார்த்தீங்கன்னாலும் எல்லா ரோஸ்லையும் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் 3. அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பி ரோ ஆஃப் ஏ ரெண்டுமே ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம். இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் ஹேவ் யூனிக்யூ சொல்யூஷன். இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்னா நான் ட்ரிவியல். யூனிக்யூ சொல்யூஷன் அப்படின்னா ட்ரிவியல். ஓகேவா? நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன் 3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்போ எக்ஸ் minus y minus 2z equal to 0. அடுத்ததுல x உடைய வேல்யூ 0. 5y plus 3z equal to 0. அடுத்ததுல x y ரெண்டுமே 0. 33z equal to 0. ஸோ இப்போ பாருங்க z ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். 0 divided by 33 வரும். ஸோ z ஓட வேல்யூ 0. ஸோ இசட்டோட வேல்யூ 0வை கொண்டு போய் இங்கே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5y plus 3 into 0ன்னு வரும் ஈக்குவல் டு 0. 5y ஈக்குவல் டு 0 y ஈக்குவல் டு 0. ஸோ இசட்டோட வேல்யூவும் 0 ஒய்யோட வேல்யூவும் 0. அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்க. எக்ஸோட வேல்யூ தெரியாது. மைனஸ் ஒய்யோட வேல்யூ 0 2 இசட்டோட வேல்யூ 0 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மூணுமே எக்ஸ் ஒய் இசட் மூணோட வேல்யூமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். இவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன். பாருங்க டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் லாம்டா. லாம்டாவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸில் கொடுக்குறேன் இல்லை இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. யூனிக்யூ சொல்யூஷனாக நம்மளுக்கு தெரியும் ரோ ஆஃப் ஏ கமா பி ரோ ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. யூனிக்யூ சொல்யூஷனாக நம்ம ட்ரிவியல்னு சொல்லுவோம். இங்கே நான் ட்ரிவியல்னு கொடுத்துருக்காங்க. நான் ட்ரிவியல்னா ஒன்றும் இல்லை, இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் தான் நான் ட்ரிவியல். இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷனாக நம்மளுக்கு தெரியும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட லெஸ்ஸராக இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி வாங்க இதை ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி லாம்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் தான் ஏவோட வேல்யூ 1 1 3 4 3 லாம்டா 2 1 2. ஸோ ஏல எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள். பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது தான் பியோட வேல்யூ. ஸோ அதுவும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். அதுதான் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஏல பார்த்தீங்க அப்படின்னா 1 1 3 இருக்கு, பியில் 0 இருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ரோ. அதே மாதிரியே செகண்ட் ரோ எடுத்து எழுதிக்கோங்க. லாஸ்டா தேர்ட் ரோ.
ஸோ நம்மளுக்கு இந்த 3 இடமும் 0 ஆகணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே 1 தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 இடமும் 0 ஆகணும். ஸோ இப்போ R2லையும் R3லையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இங்கே R2ன்னு போட்டிங்கன்னா இங்கே R2ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். R2ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R2 மைனஸ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் R1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4R1. R3ல என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா R3 மைனஸ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் R1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 இருக்கனால 2R1. சரிங்களா, நான் இப்போ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். R2 ரோவை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 4R1. R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 1 4 is 4. அடுத்தது 1 தான். 1 4 is 4. 3 4s are 12. 0. ஸோ சப்ராக்ஷன்றனால மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ல் 4 பேஜ்னா 0. 3 minus 4 minus 1. இங்கே lambda minus 12 0. ஸோ வந்த ஆன்சர் எடுத்து இங்கே அப்படியே as it is எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா R3ல. ஸோ R3யை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 2R1. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 2 1s are 2. அதே மாதிரி 2 1s are 2. 2 3s are 6. ஸோ சப்ராக்ஷன் இருக்கனால மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. 1 minus 2 minus 1. 2 minus 6 minus 4 0. ஸோ வந்த ஆன்சர் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ இந்த 2 இடம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடம் 0 ஆகும். ஃபர்ஸ்ட் 2 ரோல எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 ரோ எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு இப்போ இந்த இடம் 0 ஆகணும். அந்த இடம் 0 ஆகணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. R3ல R2 மைனஸ் R3 பண்ணுறோம். நம்ம எப்பயுமே இங்கே என்ன போடுறோமோ அதை தான் இங்கே போடுவோம். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஏன்றதை ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன போடுறோமோ அதே நம்ம தான் இங்கே போடுவோம். ஆனால் இங்கே R2ன்னு இங்கே நான் போட்டிருக்கேன். ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் R2 இருக்கா, R2ல என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் R3 என்ன இருக்கோ, R3ல 0 மைனஸ் 1 மைனஸ் 4 0 இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. minus 1 plus 1 0. இப்போ இங்கே lambda minus 12 இருக்குது, plus 4 இருக்குது. இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா lambda minus 8ன்னு வரும். ஓகேவா, lambda minus 8 0. இப்போது நீங்கள் இங்கே R3 மைனஸ் R2ன்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே 8 மைனஸ் lambda அப்படின்னு இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி வேணான்றதுக்காக தான் R2 மைனஸ் R3 பண்ணுறோம். ஓகேவா, lambda minus 8 0. ஸோ இப்போ நம்மளுக்கு as usual இந்த 3 இடம் 0 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எக்லான் ஃபார்ம் அட்டைன் பண்ணிடுச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிக்யூ சொல்யூஷன். யூனிக்யூ சொல்யூஷன் அப்படின்னா என்னது, ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கணும். எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3. 3ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. சரிங்களா, 3ன்றது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. ஸோ லாம்டாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 8. லாம்டாவோட வேல்யூ 8 தவிர வேறு எந்த நம்பராக வேணாலும் இருந்தாலும் இந்த கண்டிஷனை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா, லாம்டாவோட வேல்யூ 8 தவிர வேறு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் இங்கே கொடுத்து பாருங்கள், லாம்டாக்கு பதிலாக 0ன்னு கொடுத்து பாருங்கள். இங்கே போட்டு காமிக்கிறேன். minus 12 0 0 0 minus 8 0. இப்போ ரோ ஆஃப் ஏ கமா பி என்னன்னு பாருங்கள். ரோ ஆஃப் ஏ கமா பி 3A. ரோ ஆஃப் ஏவை மட்டும் பாருங்கள், அதுவும் 3. ஸோ ரோ ஆஃப் ஏ கமா பியும் 3, ரோ ஆஃப் ஏவும் 3. ரெண்டுமே 3க்கு ஈக்குவலாக இருக்கனால இதுக்கு வந்து யூனிக்யூ சொல்யூஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. The system is consistent and has unique solution. Uniqueனா நம்மளுக்கு trivialனு தெரியும். ஓகேவா, செகண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ட்ரிவியல்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரிவியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் தான் நான் ட்ரிவியல். இப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏவும் லெஸ் தென் என்னாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு கம்மியாக இருக்கணும். 3ஐ விட கம்மியாக இருக்கணும். 2 1 இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு லாம்டாவோட வேல்யூ 8ன்னு வச்சுக்கிட்டோன்னா பாருங்கள், 0 1 3 0. லாம்டாக்கு பதிலாக 8 கொடுத்து பாருங்க. ஸோ 8 minus 12 minus 4 0 0 0. 8 minus 8 0 வந்துடும். இப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியோட வேல்யூ பாருங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனைன்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் ரோவில் நம்பரே இல்லை, ரிமைனிங் 2 ரோவில் தான் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஏவை மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ரோவில் தான் நம்பர்ஸ் இருக்குது, லாஸ்ட் ரோவில் நம்பர்ஸ் இல்லை. ஸோ இப்போ ரோ ஆஃப் ஏ கமா பி ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்குது. பட்
நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் 3 விட எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கனால இங்கே என்ன எழுதுவோம்னா the system is consistent and has infinitely many solution, it is not trivial அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ எழுதிக்கோங்க, நான் எழுதிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் எழுதிட்டேன் the system is consistent and has infinitely many solution, it has non-trivial solution அப்படின்னு லாஸ்ட்ல எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? Third question பாருங்க, by using Gaussian elimination method balance the chemical reaction equation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த chemical reaction equation கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். Gaussian elimination method தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் x1 x2 x3 எடுத்துப்போம். x1 C2H6 plus x2 O2 x3 H2O plus x4 CO2. ஸோ 4 இருக்கனால x1 x2 x3 x4னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு யூஸ்வலாக எப்பயுமே இருக்கணும். ஸோ இதுலேருந்து எப்படி அந்த 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே ரெண்டு சைடு இருக்க ஈக்குவேஷன்லேயும் ஈக்குவேட் பண்ணுவோம் இப்போது. ஸோ இப்போ இது ரெண்டு சைடில் இருக்க CHO இது எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சியை ஈக்குவேட் பண்ணலாம். சிக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். C2 2x1 இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு சிக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் 1ன்னு இருக்குது. 1 into x4 அப்போது x4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா H இருக்குது. H ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா H6 அப்போ 6x1. அடுத்தது இங்கே என்ன ஹச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா H2ன்னு இருக்குது 2x3. அடுத்தது ஓக்கு ஈக்குவேட் பண்ணலாம். O2ன்னு இருக்குது 2x2. இங்கே 2 O இருக்குது. ஒன்றுக்கு வந்து O1 இருக்குது அப்போ x3 ப்ளஸ் O2 இருக்குது 2x4. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து இது எல்லாத்தையுமே ஒரே சைடே கொண்டு போயிடலாம். 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது. அடுத்தது 6x1 மைனஸ் 2x3 ஈக்குவல் டு 0 இது செகண்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து 2x2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2x2 ப்ளஸ் 2x4 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0 இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்தோ நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்து நான் லைனாக எழுதிக்கிறேன். 2x1 x2ஓட வேல்யூ வந்து 0, x3ஓட வேல்யூவும் 0, மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. அடுத்ததில் பாருங்கள் 6x1 x2ஓட வேல்யூவும் 0, x3ஓட வேல்யூ இருக்குது மைனஸ் 2x3, x4ஓட வேல்யூ 0 ஈக்குவல் டு 0. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா x1 கிடையாது அப்போ 0x1 மைனஸ் 2x2, x3ஓட வேல்யூ ப்ளஸ் x3 ப்ளஸ் 2x4 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x4க்கு பதிலாக டீன்னு போட போகிறோம். ஏன் அப்படின்னா முன்ன சம்மில் போட்ட ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ax1 ப்ளஸ் bx2 ப்ளஸ் cx3 ஈக்குவல் டு எனி நம்பர். இங்கே ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருந்திருக்கும். ஸோ 3 வேரியபிள் ஈக்குவல் டு இங்கே ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கும். நான் ஹோமோஜீனியஸாக இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் இருக்கும், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா 0 இருந்திருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே 3 வேரியபிள்ஸ் ப்ளஸ் இந்த x4க்கு பதிலாக டீன்னு கொடுத்து இதை அந்த சைடு கொண்டு போயிட போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த சம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இப்போ x4க்கு பதிலாக டீன்னு கொடுங்க. 2x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் 0x3 இங்கே மைனஸ் டீன்னு வரும். ஓகேவா? மைனஸ் டி ஈக்குவல் டு அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் டி. அடுத்தது 6x1 0x2 மைனஸ் 2x3 x4 பதிலாக டீன்னு கொடுப்போம். 0 இன்ட்டு டி 0 தான். ஸோ இங்கே 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0x1 மைனஸ் 2x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 2tன்னு வரும். ப்ளஸ் 2t ஈக்குவல் டு அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 2t. ஸோ இப்போ இதுலேருந்து ஏ வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 2 0 0 6 0 மைனஸ் 2 0 மைனஸ் 2 1 இது ஏ ஓடுது. அடுத்தது பி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது பி.
ஓகேவா? ஸோ ஏபி எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்னால் ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி இஸ் அப்படின்னு போட்டு ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. 2 0 0 t 6 0 minus 2 0 0 minus 2 1 minus 2t. ஸோ இப்போ நம்மளுக்கு காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா இந்த 3 இடமும் 0 ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ப்ராசஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ரோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R2ல் R2 minus 3R1 பண்ண போகிறோம். R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே இந்த இடம் 0 இருக்கனால அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் R2 எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6 0 0 3t. ஸோ சப்ராக்ட் பண்ணணும். 6ல் 6 பேஜ்னா 0 0, இங்கே -2, இங்கே -3t. வந்த ஆன்சர் எடுத்து இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த இடம் 0 ஆகணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 இருக்கனால நம்ம இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 0 0 t. இப்போ இந்த இடம் 0 ஆகணும். நம்ம எதுவும் ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். R2வையும் R3ஐயும் மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிட்டா. இப்போ நம்மளுக்கு காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா இந்த 3 இடம் 0 ஆகணும். ஸோ இப்போ இந்த 3 இடம் 0 ஆகிடுச்சு. எக்லான் ஃபார்ம் அட்டைன் பண்ணிடுச்சு. ஏ கமா பி என்னன்னு எழுதுங்க. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், எல்லா ரோஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்கனால 3. ரோ ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் 3. ஏவை மட்டும் பார்த்தீங்கன்னாலும் எல்லா ரோஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்கனால ரோ ஆஃப் ஏவும் 3 தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவலாக அந்த 3 ஈக்குவேஷன் எழுதுவோம்ல, அந்த 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 2x1 ஈக்குவல் டு t. அடுத்தது x1ஓட வேல்யூ 0. அப்போ -2x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு -2t. லாஸ்ட் ரோவில் வந்து -2x3 ஈக்குவல் டு -3t. இதில் x3 கண்டுபிடிங்க. x3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3t டிவைட் பை 2 அப்படின்னு வரும். x3ஓட வேல்யூ 3t டிவைட் பை 2 அப்படின்னு ஃப்ராக்ஷனில் வருது. ஃப்ராக்ஷனில் எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன்லேருந்து வர போகிறோம். நார்மலாக டீக்கு 4ன்னு அசியூம் பண்ணி போடுறோம். இந்த t ஈக்குவல் டு 4 அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறோன்றத நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 4ன்னு எடுத்துகிட்டு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2x1 ஈக்குவல் டு 4, x1 ஈக்குவல் டு 4/2. கேன்சல் பண்ணிங்கன்னா x1 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஸோ x1ஓட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது t ஈக்குவல் டு 4ன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2x3 ஈக்குவல் டு -3 இன்ட்டு 4. -2x3 equal to 3 4s are 12 -12. x3 equal to -12 divided by -2 cancel பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வரும். ஸோ x3 equal to 6. ஸோ x1 கிடைச்சிருச்சு, x3 கிடைச்சிருச்சு. x3 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -2x2 plus x3ஓட வேல்யூ 6 equal to -2 t-ஓட வேல்யூ வந்து 4. t-க்கு பதிலாக 4. -2x2 plus 6 equal to -8 -2x2 equal to -8 -6. -2x2 equal to -14. minus cancel ஆயிடும். 1 2 is to 7 2s are 14. x2 equal to 7. ஸோ நம்மளுக்கு x1 x2 x3ஓட வேல்யூ 3மே கிடைச்சிருச்சு. மீனா x4 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம டீயோட வேல்யூ 4ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டனால x4ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்த x1 x2 x3ஓட வேல்யூவை கொண்டு போய் இந்த மெயின் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் ஏ, இதை ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 வந்து 2C2H6 ப்ளஸ் x2ஓட வேல்யூ வந்து 7O2 டென்ஸ் டு x3ஓட வேல்யூ வந்து 6H2O, x4ஓட வேல்யூ வந்து 4. ஓகேவா? 4CO2. இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா C2க்கு பாருங்க, Cக்கு பாருங்க 2 2s are 4.
அதே மாதிரி இந்த சைட் சிக்கு பாருங்கள், சிக்கு 1 இருக்குது, 1 4s 4, அப்போ இங்கேயும் 4 வந்திருக்கு, இங்கேயும் 4 வந்திருக்கு. அதே மாதிரி ஹச்சுக்கு பாருங்கள், 6 2s 12, இங்கே பாருங்கள் 6 2s 12, 12 12 பேலன்ஸ் ஆயிடுச்சா. ஓக்கு பாருங்கள் 7 2s 14, இந்த சைட் 14 வந்திருக்கு. இங்கே 2 ஓ இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1 6 6 ப்ளஸ் இங்கே O2 இருக்குது, 2 4s 8, இந்த சைடும் 14, இந்த சைடும் 14. ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே t ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிட்டேன்ல. ஸோ t ஈக்குவல் டு 4க்கு பதிலாக வேறு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வருது அப்படின்னு போட்டு காமிச்சேன்ல. ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எப்பயுமே ஃப்ராக்ஷனில் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம t ஈக்குவல் டு 4ன்னு நாமளாக எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x2 இதை கொண்டு போய் இந்த x3யை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x2 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 7t / 4 ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x1க்கு பாத்தீங்கன்னா t/2. இது மூணுத்துல x1 x2 x3 இந்த மூணுத்துல எதுக்கு ஹையஸ்ட் டினாமினேட்டர் இருக்குன்னு பாருங்க. x2க்கு தான் ஹையஸ்ட் டினாமினேட்டர், அது வந்து என்னன்னா 4. ஸோ அதனால தான் இங்க t ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, புரிஞ்சுதா ஏன் இங்க t ஈக்குவல் டு 4 நம்மளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம்.